ஹிஸ்புல்லா 2 நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. போர் ஆரம்பிச்சதற்கு பிறகு ரஷ்யாவும் வடகொரியாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டா பேசின உடனே இந்த பக்கம் யூகேவும் ஜெர்மனியும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்காங்க. இதுல யூகே ஒருபடி மேல போய் சில சம்பவங்களையும் செய்யறதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அயன் டோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேசர் டோம் பயன்படுத்தி இஸ்ரேல் நடத்தக்கூடிய நாடகங்கள் இப்போ அம்பலமாயிருக்கு. 9 ஈரானிய கப்பல்களை கவிழ்த்திருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. 2வது ட்ரூத் சோஷியல் வார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஈரான் எங்க கிட்ட இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஈராக்லையும் யுஏஇலையும் பெரிய அளவிலான அட்டாக்கை இப்போ ஈரான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியால மட்டும் ஏன் ஈரான் அடக்கி வாசிக்கிறாங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், அதற்கான விடைகள் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. மெஹ்மூத் அகமதி நிசார், ஈரானுடைய முன்னாள் அதிபர், இப்போ இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல். ஈரான் தொடர்ச்சியாக தன்னுடைய போர் முறையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கு. கமினி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இடைக்கால தலைவர் நியமிக்கப்பட்டாலும் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, சுலைமானி வகுத்து கொடுத்த வியூகம் இன்னமும் அவங்க செயல்பாட்டில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுல ஒரு பகுதியா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள், ஏகப்பட்ட ட்ரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரோனுடைய வகைகள் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட நிலையில ஈரான்ல வரிசையாக தலைவர்களை டார்கெட் பண்ணி இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது வருந்தத்தக்க செய்தி. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா ஏகப்பட்ட தாக்குதலை நடத்தினதாகவும், அதுவும் ஈரானிய கடற்படையை மொத்தமாக மூழ்கடிச்சிட்டதாகவும் நேற்று இரவு நம்மெல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமெரிக்காவில் பகல் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 9 ஈரானிய கப்பல்களை நாங்கள் கவிழ்த்து விட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ஈரான் சைடில் இருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா அதை மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த தான் வேணும். இன்னொரு புறம் ஈரான் சைடில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அதில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல் மீது நாங்கள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. UKMTO, அதாவது சென்காம் அப்படிங்கிறது அமெரிக்க கடற்படைக்கான அந்த தலைமையகம் அப்படின்னு இருக்கிற மாதிரி யூகேவுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உச்சரிச்சேன்ல, இந்த பெயர் கொண்டு அவங்க அழைக்கப்படுறாங்க. அந்த கடற்படை வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிறது, ஹார்முஸ் ஜலசந்தி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் 2 ஷிப்பு இதுவரைக்கும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு ஈரானால. ஓமனுடைய கடற்கரையில் ஒரு ஷிப்பு அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. யுஏஇனுடைய கடற்கரையில் ஒரு ஷிப்பு அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. பிரசாத், மற்ற நாடுகள்லாம் அமைதியா இருக்கு. துபாய்லாம் சத்தம் இல்லாமல் ஈரான் அடிக்கக்கூடிய அடியையும், அங்கு ஏர்போர்ட்டே பற்றி எறிந்தா கூட துபாய் அரசு சத்தம் இல்லாமல் அமைதி காக்குது. இன்னொரு புறம் பேரலா இந்த பக்கம் யுஏஇ அப்படிங்கிற கண்ட்ரி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அவங்க எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை? ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான தாக்குதல்கள் எங்க நாட்டு மீது நீங்க நடத்துறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பத்தாததுக்கு இன்னொரு புறம் ஒரு 4 ஏவுகணைகள் ஈரான்ல இருந்து வருது யுஏஇயை அட்டாக் பண்றதுக்கு. அதை ரொம்ப சாமர்த்தியமா யுஏஇ அரசு அமெரிக்கா கொடுத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா ஒரு விமானத்தையே தவிடுபொறியாக்கியிருக்காங்க. யுஏஇனுடைய ஏர்ஃபோர்ஸு இதுவரைக்கும் ஏகப்பட்ட சாகசங்களை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் ஈரான்ல இருந்து வந்த 165 பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறிச்சிருக்காங்க. 541 ட்ரோன்களை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது.
USS ஆபிரகாம் கப்பல் மீது 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் சொல்லுதில்ல, அதை அமெரிக்காவினுடைய சென்காம் அப்படிங்கிற அந்த கடற்படை மறுக்கிறாங்க. பட் என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. அது USS ஆபிரகாம் கப்பலை ஈரான் தாக்கக்கூடிய வீடியோ. உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா அதை அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். இதுவரைக்கும் ஈரானில் 201 பேர் இந்த 2 நாட்கள் நடந்த போரில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் இஸ்ரேலில் 9 பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதற்கு பேரலாக யூஎஸ்ல மொத்தம் 3 இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த 3 இராணுவ வீரர்கள் இறந்து போனதற்கு நிச்சயமாக ஈரானை நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். இது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு எனக்கு தெரியல. அட்லாண்டிக் மேகசின் ரிப்போர்ட் படி ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல், ஈரான் அரசு, இடைக்கால அரசு, இப்போ புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய உச்ச தலைவர் இருக்கார்ல, மதகுரு, அவரு ட்ரம்ப் கிட்ட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னதா இந்த அட்லாண்டிக் மேகசின் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. பட் ஈரானுடைய IRGC இதை இன்னும் உறுதிப்படுத்தலை. இஸ்ரேல் ஒரே நைட்ல மொத்தமாக ஒரு 1200 ஸ்ட்ரைக் அட்டாக் வந்து ஈரான் மேல நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா ஒரே இரவுல மொத்தமாக 900 ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. நான் ஒவ்வொரு நாளும் தான் அப்டேட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசி 24 மணி நேரத்தில் நடந்த அப்டேட் தான் இது. சரியா? இப்போ இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துங்கள் அப்படின்னு ஜெர்மனி சைடில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது ரஷ்யா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, இழிவான செயல் அப்படின்னு. வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த 2 நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வந்த உடனே யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ தான் ரொம்ப ஷாக்லையும் ஷாக். ஜெர்மனியும் இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டைய ஜெர்மனியினுடைய மர்ஸ் வந்து சொல்லியிருக்கார். ஸ்டாமருடைய வீடியோ தான் இதில் பெரிய ஷாக். ஸோ ஸ்டாமருடைய வீடியோவில் ஈரானை தாக்குவதற்கு யூகேவினுடைய தளங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார். அப்போ டியாகோ கார்ஜியால இருந்து ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்பை இப்போ அமெரிக்கா ஏற்படுத்திக்கிறோம். அதுலையும் ICBM உள்ளிட்ட கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை இப்போ அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்கு. ஹிஸ்புல்லா 2 நாட்கள் கழித்து பொறுமையாக கமினி அவர்களுடைய மரணம் தொடர்பான வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஹவுதிகள் உண்மையிலேயே ரொம்ப பெரிய அளவில் செங்கடல்ல இனிமேல் எந்த கப்பலும் போக முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு இப்போ ஈரான் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஈராக்கினுடைய மிக முக்கியமான தளங்கள் எர்பில், குர்திஸ்தான் உள்ளிட்ட ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்கள் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈராக் வந்து பெரிய அளவில் சேதாரமாயிருக்கு. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கல. ஏன் அப்படின்னா, அங்கே அமெரிக்க தளங்கள் மீது தான் ஈரான் அட்டாக் நடத்தினது. ஜெருசலேம்லையும் ஏகப்பட்ட தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்காங்க. UAE மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, தம் மீது அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்னொரு புறம் ஜூஸ் மக்கள் ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கு. அந்த காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்லை வியக்கத்தகுந்த வகையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. இஸ்ரேல் புதிதாக ஒரு லேசர் டோம் ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. இந்த லேசர் டூம் அப்படிங்கிறது அயன் டோம் மாதிரியான ஒரு அமைப்பு தான், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இப்போ அதை ஈரானுக்கு எதிராக அது சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. ஆயுதங்கள் தயாரிக்கிறதே அதை போர்க்களத்தில் பரிசோதனை பண்ணி அதை முதலாளிகள் வந்து தயாரித்து அதை விற்பனை கூடத்தில் மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறது மூலியமா தான் அமெரிக்கா லாபம் பார்க்குது. அந்த வகையில் இஸ்ரேலுடைய இந்த லேசர் டோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறும். இதை சைனா கூட இதோட டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இன்னொரு புறம் சைனா இன்னும் ஈரானுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த போரில் அவங்க உள்ள குதிக்கலை. மற்ற ரஷ்யாவும் அதே மாதிரி தான் கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர ஈரானுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத உள்ள என்ட்ராகி கொடுக்கல. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது 3rd வேர்ல்டு வாராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறாங்க. சவுதி அரேபியா அடக்கி தான் வாசிக்குது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை அட்டாக் பண்ணுறதுலையும் ஈரான் யோசிச்சு தான் சில விஷயங்களை செய்கிறாங்க. ரொம்ப கான்சியஸாக பண்ணுறாங்க.
ஏன்னா அங்கேதான் காபா இருக்கு, மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்கள் இருக்கு. ஸோ புண்ணிய தலங்கள் மீது தாக்குதலை நடத்திவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால சவுதி அரேபியா செய்திருக்கக்கூடிய துரோகத்தையும் சல்மான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகத்தையும் ஈரான் மன்னிக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் மறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா சல்மான் அவர்கள் கமினி அவர்களுடைய மரணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயங்கள் தான். கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களை தாண்டி யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலை ஈரான் அட்டாக் பண்ண வீடியோவை நான் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் போடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991